ஆனால் இன்னைக்கு ரஜினி எப்படி நாளைக்கு கிங்கினி நாளைக்கு முங்கினின்னு போயிட்டு ஒருத்தருக்கிட்டே கண்டென்ட்டை தேட நான் விரும்பலை. நீ 1,00,000 கதை இருக்கா பேசு. என்கிட்ட உன் கதை 1 கோடிக்குது. இப்போ அந்த அம்மா வந்து தெய்வம், அந்த அம்மா வந்து தெய்வன்றியே. அப்போ ரஜினி தெய்வம்னா தெய்வம் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறவங்களை நாங்க சொல்லுவோம். சரிங்களா? இது ரஜினின்றவங்களை மட்டும் நான் சொல்ல. உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. நீ பேசுறியா லட்சம் கோடி கூட பேசு. நான் லாஸ்டா ஒரு போட்டோ காமிச்சேன், நீ அவுட்டு. ஒருவேளை உங்களுக்கு நாயக் பொசிஷன் கிடைக்கலங்கிறதுனால இவ்வளவு எல்லாம் பண்றீங்க. எனக்கு ஏமா அது? நீ 10 லட்சம் கொடுத்தியா, நான் 5 லட்சம் கொடுத்தா தலைவி, அவ்வளவுதானே. அதுல அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ரஜினி அம்மாள் வந்து ஒருத்தவங்க கிட்ட குறி சொல்றாங்க அப்படின்னா 30 ரூபாயில இருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க ரஜினி அம்மா வந்து எப்படி வெளியே வராங்க, எவ்வளவு நகை போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இது பாசிபிள்? உண்மைதான் அவங்க சொன்னது. அதாவது நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறேன். நான் வந்து ரஜினியை டார்கெட் வச்சு பேச விரும்பல. பட் இருந்தாலும் நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்காக நான் இந்த பதில சொல்றேன். ஏன்னா கேட்க வேண்டிய கட்டாயத்துல நீங்களே இருக்கீங்க. உங்க மேலே நான் தவறு சொல்ல முடியாது. 30 ரூபாய் கொடுத்து குறி யாருமா இந்த காலத்துல சொல்றாங்க? 30 ரூபாயில இருந்து 300 ரூபாய். ஆனா ரஜினி அப்படிலாம் பேட்டி கொடுக்கலையே எதுலயுமே. இல்ல கிங்கினியம் இல்ல கிங்கினி இதை இப்ப சொல்றாங்க. ரஜினி எதுலயே நான் அப்படி சொல்லலையே. நான் 30 ரூபாய் வாங்கிதான் ஒருத்தருக்கு வந்து குறி சொல்றேன்னு சொல்லலையே. நான் 300 ரூபாய் வாங்குவேன் ஒரு குறிக்கு. எதுனா கழுப்பு கிழுப்பு எடுக்கிறேன்னாக்கா நான் 20,000 இருந்து 35,000 வாங்குவேன் அப்படித்தானே சொல்றாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் பாருங்க, ரஜினி அம்மா அவங்க வந்துட்டு ரஜினி அம்மா வந்து நீ இப்படிலாம் பேசக்கூடாதுங்க மந்த்ரா அவர்களே, நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் மகா பாவம். அந்த அம்மா வந்து தெய்வம், அந்த அம்மா வந்து தெய்வன்றியே. அப்போ ரஜினி தெய்வம்னா தெய்வத்தை என்னன்னு சொல்லுவேன்? தெய்வத்தெல்லாம் பேய் பிசாசு நிபியா? எப்படிங்க ஒரு சாதாரண ஒரு மானிட பிறவில வந்தவங்க தெய்வம் ஆயிட முடியும்? ஸோ எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எல்லாருமே சாமி பக்தி தான். திருநங்கைனாலே ஒரு சாமி பக்தியாக தான் இருப்போம். நிறைய பேர் இந்த சாமி பக்தினால தான் நாங்களாம் திருநங்கையாக கூட மாறிலாம் வந்திருக்கிறோம். இது எல்லாமே இருக்குது. அதனால் நாங்கள் தெய்வத்தை வந்து குற்றம் சொல்லலை, குறை சொல்லலை. தெய்வம் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறவங்களை நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? இது ரஜினின்றவங்களை மட்டும் நான் சொல்லலை, பொதுப்படியாக சொல்கிறேன். நான் அந்த அம்மா வந்து தெய்வன்ட்டாக்கா அப்போ தெய்வத்தெல்லாம் நாங்கள் என்னன்னு சொல்கிறது? அதுவே எங்களுக்கு பேசணுன்றதுக்காக எது ஒன்றாலும் பேசக்கூடாது. இதே கிங்கினி பேசினாங்க. சரிங்களா? அவங்க பேர் என்ன சொன்னீங்க? கிங்கினியா மங்கினியா? கிங்கினின்னு சொல்லுங்க. அம்மாலாம் கிடையாது, கிங்கினி. ஓகேவா? அதுக்கு அவங்க சொன்னாங்களே என்னை பத்தி பேச 1 லட்சம் இருக்குதுன்னு. அவங்கள பத்தி பேச எனக்கு இப்பதாங்க 1 கோடி கதை வந்துக்குது. ஐயோ கடவுளே, சொன்னா ரஜினி அம்மாவோட இது போயிடும், இவங்களோட இது ஃபேமஸ் ஆகின்னு வரேன். இப்போ நான் மறுபடியும் நான் ட்ரெண்ட் வந்துட்டு இருப்பேன், வைரலாக போயிட்டு இருப்பேன். நான் வந்து இந்த கதையினால ஃபேமஸ் ஆகணும், செலிபிரிட்டி ஆகணும், அதெல்லாம் என்னோட ஆசை கிடையாது. என் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். ஆனால் இன்னைக்கு ரஜினி எப்படி நாளைக்கு கிங்கினி நாளைக்கு முங்கினின்னு போயிட்டு ஒருத்தருக்கிட்டே கண்டென்ட்டை தேட நான் விரும்பலை. நீ 1,00,000 கதை இருக்கா பேசு. என்கிட்ட உன் கதை 1 கோடிக்குது. இப்போ உன் கூட இருந்தவங்களே என் பக்கத்தில் உட்காந்து பேசுறேன்றாங்க ஒரு நபர். நீ யாரு, நீ எங்க இருந்த, நீ எப்படி உருவான, உனக்கு பின்னாடி யாருக்குறாங்க, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா இல்லையா, சரியா, உனக்கு பேர் சொல்ல யாருக்குறாங்க, எல்லா கதையுமே இப்போ என் கையில் இருக்குது. பேசிட்டா இப்போ பேசினா தெரியுமா இடம் கிங்கினி, அப்புறம் என்னது விஎஸ் கிங்கினி விசஸ் மந்த்ரான்னு வரும். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. நீ பேசுறியா லட்சம் கோடி கூட பேசு. நான் லாஸ்டா ஒரு போட்டோ காமிச்சேன், நீ அவுட்டு, அவ்வளவுதான். வேற எதுவும் நான் அவங்களுக்கு பதில் கொடுக்க நான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். நீ பேசு, நீ ரைனா பேசிட்டே வா. ஃபைனலா ஒன்னு யூடியூப் சேனல்ல காட்டி திருப்பி கவுத்து போட்டுருவேன். நீ அதோட வெளியே தலை நிமிந்து வெளியே வரமாட்டேன். இப்போ தொடர்ந்து இந்த ஜமாத் பிரச்சனை போயிட்டே இருக்குல்ல, இதுக்கு என்னதான் தீர்வு? ஒருவேளை ஜமாத்துல உங்களுக்குன்னு சில டேர்ம்ஸ் இருக்கும், இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் மாத்தினா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா?
ஜமாத்தியா? ஆமா. அதுக்கு ஜமாத்தியே தாங்க மாற்றணும், ஜமாத்தியே தான் மாற்றணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஜமாத்துன்னு சொல்லாதீங்க. நாங்கள் ஜமாத்தை குறிக்கல, ஜமாத்தை நாங்கள் குறிக்கோளாக வச்சும் பேசலை. நாங்கள் இந்த தலைவிகள் நாயக்கை தான் நாங்கள் சொல்கிறோம். நாயக்கு ப்ளஸ் தலைவி ரெண்டுமே ஒன்று தான். தமிழில் தலைவி, இங்கிலீஷில் ஹிந்தியில் நாயக்கு, இந்த மாதிரி ஒரு இதுவு இவங்கள தான் நாங்கள் மாற்றணும்னு சொல்கிறோமே கண்டி சென்னையில் ஜமாத்தை மாற்றணும்னு நாங்கள் சொல்லலை. ஜமாத்தை மாற்றவும் முடியாது, அது வேற. அது ஒரு அந்த ஜமாத்துன்ற வார்த்தை எதுலாம் அடங்கிலாம் போகல. அது ஒரு ஹிந்தியில் இப்போ ஒரு கூட்டம் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமாக நிற்கிறாங்கப்பான்னு சொல்கிறோம்ல, அது ஹிந்திலேயே ஏதோ ஒரு வேர்டில் அந்த கூட்டத்தின் பேர் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அந்த மும்பை பூனேலேருந்து மூத்தவர்கள்லாம் அங்கே வசித்து சென்னைக்கு வந்ததுனால அந்த லாங்குவேஜை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஜமாத்து, நம்ம ஜமாத்தில் பேசணும், நம்ம பஞ்சில் பேசணும். பஞ்சுனா என்ன, எல்லாரும் கும்பலாக உட்காந்து சட்டமாக பேசணுன்றது பஞ்சு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த இந்தி இதுவை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த தலைவிகளையும் நாயக்குகளையும் தான் எடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நாயக் பொசிஷன் கிடைக்கலங்கிறதுனால இவ்வளவு எல்லாம் பண்றீங்க. எனக்கு ஏன் அது அதாவது அவங்கள வேணாம்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்றதுனாலதான் நீங்க பர்சனலா எல்லாரையும் இது பண்றீங்களோ அப்படிங்கிற क्वेश्चन எல்லாருக்கும் இருக்கும். அதை பத்தின கேள்விகள்லாம் வந்துச்சு. அதான் நான் என்ன கேட்கறேன்னா, நாயக்கு போஸ்டிங் எனக்கு வேணும்னால் நான் அதுக்கு ஆசைப்பட்டால் நானும் ஒரு 10-20 லட்சம் கொடுத்தேன் எனக்கு அந்த போஸ்டிங். அவ்வளவுதானேம்மா, அவ்வளவுதான். அப்படி கொடுத்து தானே எல்லாருமே வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி சில டாக்டர் பட்டம் எந்த பட்டம்லாம் வாங்கி உங்களோட சமூக சேவையினால் உங்களை பாராட்டி கவர்னரு, மினிஸ்டரு, சிஎம் உங்களுக்கு அவார்டுகள்லாம் கொடுத்து அதன் மூலிமா நீங்கள் நாயக்கா ஆயிருந்தீங்கன்னா அது என்னால் முடியாது. நான் அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணலை, என்னால் முடியாதுன்னு நினச்சிக்கலாம். பணம் கொடுத்தா தலைவி. நீ 10 லட்சம் கொடுத்தியா, நான் 5 லட்சம் கொடுத்தா தலைவி, அவ்வளோதானே. அதுக்கே நான் பொறாமை பண்ணணும், பொச்சரிவு பண்ணணும், இவங்ககிட்ட இவ்வளோ ஃபைட் பண்ணணும், இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. நானும் கிடையாது, நீங்கள் கூட நாளைக்கு போய் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்களே எங்களுக்கு தலைவி தான். அப்படியா? ஆமாம், அப்படிதானேங்க. இப்போ இதில் இருக்கு, ஒரு திருநங்கைக்கு ஒரு திருநங்கை தலைவியாக தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க யாராக இருக்கணும் சொல்லுங்க எனக்கு பதில். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுற ஒரு ஆளாக இருக்கணும். அவங்கள விட கொஞ்சம் இது நம்மளோட யோசனை. சாதாவா கேட்கிறேன், ஒரு திருநங்கை கூட்டத்துக்கு ஒருத்தவங்க தலைவி ஆகணும்னா யாரா இருக்கணும்? அவங்களும் ஒரு திருநங்கையா இருக்கணும். உண்மைதானே? ஒரு திருநங்கையா இருந்து அவங்களோட பட்ட வலி, வேதனைகள், நஷ்டம், லாபம், இன்பம், துன்பம், பல பிரச்சனைகள் அவங்க வயசுக்கு சந்திச்சிருப்பாங்க. எல்லாமே இருந்து அது எல்லாத்தையும் கடந்து அவங்க ஒரு பதவியில் உட்காரும் போது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் அவங்க எப்படி ஆதரிக்கணும், என்ன பண்ணணும், இவங்க லைஃப்பை எப்படி மாற்றணுன்ற யோசனைகள்லாம் வருமா வராதா? கல் மனசு உள்ளவங்களுக்குள்ள அதில் ஒரு ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தினால ஏதோ ஒரு திருநங்கையாவது முன்னேறி இருப்பாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இந்த 21 தலைவிகளை நான் சொல்லணும்னா நீங்களாம் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. கல்யாணம் ஆகி பொன்னாடி புள்ளிங்களை வச்சுக்கின்னு அவங்க இந்த 21 பேரில் ஒரு தலைவி. நான் அதான் இதை யார் மனசும் நான் குத்தம் பாதிக்கணும், மனசு கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் பேசலை. பட் பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது நான் பேசி தானே ஆகணும். நான் பேசுறது கூட இந்த சென்னையில் இந்த 21 பேரில் ஒரு சிலரை சொல்கிறேன். அப்போ அவங்க ஒரு கலைநாயகி பேரம் பேட்டி எடுத்தவங்கலாம் கூட தலைவி ஆயிடுவாங்களா? அவங்களாம் கூட திருநங்கை ஆயிடுவாங்களா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதெல்லாம் கூட சொல்லுதா? எனக்கு புரியலையே. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க நிறைய பீப்புளாக சேர்ந்து. அதில் முக்கியமாக பேசின விஷயம் என்னென்னா, இப்படி 16 வயசு 17 வயசு இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ஆசை காட்டி அப்படிலாம் பேசியிருந்தீங்களே. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட நான் திருநங்கையாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க? அதாவது ஒருத்தவங்க நான் திருநங்கையாக மாறணும் அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க. ஓகே, அது முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்க்குற பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன், ஒருத்தர் நான் திருநங்கையாக மாறணும்னா அவங்க வேற ஆள். திடீர்னு ஒரு ஆம்பளை பையன் திருநங்கையாக மாறணும்னு சொல்லிடுவானா? வந்துடுவானா? அப்படி வரானா அவன் யாராக இருப்பான்? அவன் பணத்துக்காக
வேறு வழி இல்லாத பட்சத்தில் திருநங்கையாக மாறணும்னு வருவோம். முதல் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லா திருநங்கையுமே வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பெண் தன்மையை அடைஞ்சி பெண்மையோடு இருந்திருப்பாங்க. சின்ன வயசில் பாருங்கள், ஒரு 7-8 வயசுலலாம் ஒரு 4 ஆம்பளை பசங்க கூட போயிட்டு கோலி விளையாடுற வயசில் இவங்க சாமான் கழுவிட்டு இருப்பாங்க. இதுதான் வித்தியாசம், இவங்க பெண் தன்மைக்கும் ஆம்பளை பையனுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல் பாருங்கள், காலையே எஞ்சா அம்மா வாசல் பெருக்குவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, இது கோலமாக வச்சு நின்று நிற்கும் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. அது ஒரு 10 வயசு ஆகிட்டாக்கா அம்மா கோலம் போடுவாங்க, இது கலர் போட்டுன்னு வரும் ஒரு பண்டிகைக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட பெண் தன்மைகளை வெளியே கொண்டு வராங்க. அது ஒரு நாளாக ஒரு 13-14 வயசில் அந்த ஹார்மோன் சேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக வெளியே வரும்போது அவங்க சில கண்ட்ரோல்லாம் பண்ணி கூட அவங்களால முடியலன்ற பட்சத்தில் நிறைய ஆம்பளை பசங்க, எத்தனை ஆம்பளை பசங்க அம்மா கூட கைப்பிடிச்சின்னு கோவிலுக்கெல்லாம் போய்கின்னு வந்து நின்றுருக்காங்க? கம்மி தான். கொஞ்சம் இறை நம்பிக்கை ரொம்ப பக்தியாரும் கம்மி தான். ஆனால் இவங்க பாருங்களேன், அம்மா செவ்வாய்க்கிழமைனா இவங்களே சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போனோம்மா, துர்க்கை கோயிலுக்கு வாமா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுறேன் முன்னாடியே இவங்க சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அந்த பக்தியை வந்து அவங்கள இழுக்கும். ஏன்னா அதில் போடுற பூவு, சாமிக்கு பண்ணுற அலங்காரம், அதெல்லாம் வந்து இவங்களுக்கு, அதாவது தன்னுக்கு என்னென்னலாம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம அந்த தெய்வத்துக்கு பண்ணி பார்க்கோங்க, வேறு வழி இல்லாத பட்சத்தில். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப வயசாகுது, ஒரு 15-16 வயசு ஆகும்போது அவங்களோட சில விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியாது. சின்ன வயசில் சாமான்கள்னா அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு 5 வயசுக்கு அப்புறம் கழுவுனாக்கா வீட்டில் திட்டுவாங்க. என்னடா ஒரு ஆம்பளை பையன் 10th படிக்கிற, நீ என்னடா உட்காந்து சாமான்கள் எந்திரா அப்படின்வாங்க. ஆனா ஒரு சில வீடுகளில் செய்கிறாங்கல்ல, அம்மாக்கு உதவியா. அந்த ஒரு சில வீடுகளில் செய்யும்போது அவங்க ஈஸியாக ஏற்றுக்கிறாங்க. என் புள்ள ஆம்பளையாக இருந்தாலும் பரவாயில்ல, திருநங்கையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஏற்றுப்பாங்க. ஒரு சில வீடு ஏற்றுக்காதவங்கள சொல்கிறேன். அப்போ அவங்க சின்ன வயசில் ஏதோ கழுவுனாங்க கொண்டா ஓகே, இப்போனா 10-15 வயசாகி கூட இந்த மாதிரி பண்ணுறான், சாமான் கழுவிக்கின்னு. நான் அப்பா திட்டுவார், அக்கம் பக்கத்துலலாம் ஏதோ சொல்லுவாங்க. அப்போ சில ஸ்டிக்மா வந்துடும் அவங்களுக்கு. ஒரு சில விஷயங்களை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீட்லேயே அப்பா அம்மா கண்டுக்கலைன்னா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து இதை குத்தி காட்டுவாங்க. உன் பையன் பாரு, பொம்பளை மாரி நடக்கிறான், பொம்பளை மாதிரி போகிறான், அவனை நீ உன் மேலே தான் தப்பு, அவன் மேலே கிடையாது, நீ அவனை சாமான் கழுவ விட்றது, பூஜை சாமான்கள் அதெல்லாம் பாரு, அவன் இப்போ இப்படி ஆயிட்டான்னும் போது அப்போ பெற்றவங்க வந்து ஐயோ நம்ம புள்ள வாழ்க்கை இப்படியே போனால் வீணாக போயிடுமே அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் தடுப்பாங்க. இது 15 வயசு வரைக்கும் நான் ஆர்வமாக டெய்லி சாமான் கழுவுனேன், சாப்பாடு செஞ்சேன், நான் ரசம் நல்லா வைப்பேன், கறி குழம்பு நல்லா செய்வேன்னு பண்ணதை திடீர்னு நீ தடுக்கும் போது அவனுக்கு அங்கே என்ன நடக்கும்? அவனுக்கு கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். திடீர்னு புக்கை கையில் கொடுத்து நீ படிடாண்டு படிக்க இப்போ புக்கை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நீ அடக்குனதுக்கு அப்புறம் அவனால் அதிலெல்லாம் முடியாது. ஸோ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அந்த பெண் தன்மை கொண்ட பையனுக்கு இது அதிகமான ஒரு ஃபீல் ஆகிடும். அது வேற வழி இல்லாமல் கட்டுப்படுத்திக்க முடியாமல் தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது அப்போ திருநங்கைகள் வீட்டுக்கு போனால் இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். அங்கே செய்யக்கூடாதுன்னு தடை, இங்கே செய்யணும் உத்தரவு. ஆனால் அவனுக்கு பிடிச்சது எது? இதுதான். அப்போ இங்கே வந்து அவன் எப்படி இருப்பான்? காலையில் எஞ்சா அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையாச்சு. சாமான் கழுவுறது, வீடு பெருக்குது, கோலம் போடுறது, ட்ரெஸ் பண்ணுறது. அங்கேருந்தா அம்மா எங்கன்னா வெளியே போனதுக்கப்புறம் நான் புடவை கட்டினேன், அது இது பண்ணேன், மேக்கப் பண்ணேன். அம்மா வரத்துக்குள்ள கடற்கடனே எல்லாத்தையும் கைட்டு மூஞ்செல்லாம் கழுவின்னு கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே எல்லாமே பண்ணுன்றாங்களே, ஆயாவோட புடவை தராங்க, அம்மாவோட சுடிதார் தராங்க, எல்லாமே போடுறோம். அப்போ அவனுக்கு எது பிடிக்கும்? இதுதானே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்காங்களான்றத வந்து நம்ம ஒரு 2 days கண்காணிக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க உண்மையிலே பெண் தன்மையோட திருநங்கையாக தான் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. சரியா? இது ஒரு விஷயம், ஃபஸ்ட்டான விஷயம் இதுதான். 2வது, அவங்களோட படிப்பில் ஆர்வத்தை இருக்கா, எவ்வளோ படிச்சிருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணணும். 2வது வந்துட்டு மெயின் வந்து வயசு. ஃபஸ்ட்டு வந்து அவங்கள உண்மையான திருநங்கையான்றதை பார்க்கணும். 2வது அவங்க வயசை பார்க்கணும். 3வது அவங்களுக்கு எதில் ஆர்வன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள வழி நடத்திட்டு போனோம். அதுதான் நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆம்பளை பையனுக்கு டெய்லி 500 ரூபாய் எனக்கு வருமானம் வேணும்,
அப்படின்னா இவங்க உடனே இங்கே இந்த கம்பெனியில் ஒரு வேலை, இந்த கம்பெனியில் வந்து ஒரு வேலை போட்டு கொடுத்துட்றாங்க. நீ டெய்லி இந்த சைடு கடைக்கு போ, 4 பேர் போங்க. ஐயோ எனக்கு முடியலாம் இல்லையே, நான் ஒரு டோப்பா வாங்கி தரேன் 200க்கு, தள்ள வச்சுக்கோ, போ, போயிட்டு கடை அடிச்சிட்டு வா. எவ்வளோ அடிக்கிறியோ, 1500 இருக்குதோ, 2000 இருக்குதோ, 1000 இருக்குதோ, உனக்கு தேவை 500 தானே, இந்த புடி. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அங்கேயே? இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இதுதான் சொல்றேம்மா, அப்படி போகுது. ஸோ இதனால தான் நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அவங்க சொன்னதுலேயே நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு. நம்ம வந்து நிறைய டைம் எடுத்து நிறைய டீப்பாக பேசணும், நிறைய பேசலாம். அதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது. ஏன்னா ஒரு திருநங்கையே வந்து என் புள்ள, எங்களுக்கு வந்து பேரம்பேத்தி இல்லை, பொன்னாடி பிள்ளைங்க இல்லை, புருஷன் இல்லை, யாருமே இல்லை, பெற்றவங்க இல்லை, வளர்த்தவங்க இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே இழந்து தான் நாங்கள் தனியாக வந்து வாழ்கிறோம். சரிங்களா? அப்போ இவங்க தான் எங்களுக்கு பிள்ளைங்க, இவங்க சம்பாரிச்சு கொடுத்தா தான் எங்களுக்கு 10 ரூபா வருமானம், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் கரெக்டு. சரிங்களா? ஆனால் அவங்க உண்மையான திருநங்கையா அவங்க கூட இருக்கிறவங்க, உனக்கு இருக்கிற அதே ஃபீல் அவங்களுக்கு இருந்தால், சரிங்களா, அவங்க வந்து உங்களை வெளியே வந்து உங்களை புறம் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சிலர்கள் வந்து டூப்ளிகேட்டாகவும் நீங்கள் கும்பலுக்காக இழுத்து போட்டுக்கிறீங்க, வருமானத்துக்காக இழுத்து போட்டுக்கிறீங்க. அவங்க வேற வழி இல்லாத பட்சத்தில் சர்ஜரி பண்ணிட்டாங்க, வழி இல்லாத பட்சத்தில் மார்பகங்கள் வச்சுட்டாங்க. ஏன்னா நீங்கள் இன்கமுக்கு வழி காமிச்சிங்க, நல்லா சம்பாரிச்சாங்க. திடீர்னு வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி நான் ஒரு பையனாக வந்து ஒரு டோப்பா வச்சுன்னு போகிறதுக்கோ, நாளைக்கு மீசையை வச்சிட்டு போகிறதுக்கோ எனக்கு வித்தியாசம் மாறிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? அதே நான் மீசையெல்லாம் எடுத்துட்டேன், காது குத்திட்டேன், மூக்கு குத்திட்டேன், முடி இவ்வளோ தூரம் வந்துச்சு, ஆனால் உங்ககிட்ட வரும்போது நான் பையனாக தான் வந்தேன். இப்போ எனக்கு முடியெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு குதிரவால் பட பொம்பளை குடி மாரி இருக்கிற அழகாக அதை என்கரேஜ் பண்ணுறது. ஐயோ நீ இன்னும் நிர்வாணம் நான் சர்ஜரி பண்ண இன்னும் பொம்பளை மாரி ஆகிடுவேன்னு, அப்படியா உடனே போய் அதையும் பண்ணிக்கிது. அதுக்கப்புறம் மார்பகங்கள் ஒரு குறையா இருக்கு, சிலிக்கான் வச்சுக்கோ, ஆனால் அதையும் பண்ணிக்கிது. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க மார்க்கெட் டவுன் ஆகி அவங்க உட்காரும்போது, அவசரப்பட்டுட்டுமே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சே ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? முழுமையான ஒரு திருநங்கை வந்து உங்ககிட்ட வந்திருக்காங்களா, நீங்கள் அவங்களை லட்சம் பண்ணுங்க, நீங்கள் அவங்கள என்ன அடித்தாலோ உதைச்சாலும் அவங்கள திருப்பி போட்டாலும் அவங்க வெளியே போய் உங்களை பற்றி தவறாக பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த உறவுக்காக தானே வந்திருக்காங்க. நீங்கள் எப்படி பிள்ளையா பார்க்குறீங்களோ அவங்களும் உங்களை அம்மாவை தானே பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே இருக்குது. அதாவது நாங்களாம் சின்ன வயசுல எனக்கு இப்போ வரைக்குமே கோலி ஆட தெரியாதுங்க. இந்த காத்தாடிலாம் விட தெரியும், இன்னொன்னா பார்ப்பேன் நூல் பிடிக்குதுன்னு பயமாக இருக்கும், அப்படிலாம் இருந்திருக்கிறோம். இருந்து தான் நாங்களாம் ஆளாகி வந்திருக்கோம். இது எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பணம்ன்ற ஒரு நோக்கத்தினால வருவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கட் பண்ணு, அறுத்து தூக்கி போடு தூரம் வெய்ய அங்கே எதுனா ஒன்று சொல்லி அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போவும் நான் இப்போ எதார்ச்சா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை பேசும்போது நிறைய பேர் என்ன மாதிரி பாதிச்சவங்க வந்தாங்க. அதனால இது பொது பிரச்சனையாக அப்படி போச்சு. இப்போ நாங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒரு ஸ்டாண்டாக உட்காந்துட்டோம். இப்போ நாங்களும் இதெல்லாம் கேட்கலன்னா, இதெல்லாம் வெளியே கொண்டு வரலனால் இதுக்கப்புறம் யார் கேட்க போகிறா? இதுக்குள்ளே நடக்கிற விஷயம் எப்படி வெளியே வரும்? உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு 4 பேச்சுலர் பசங்களோ இல்லை ஒரு 4 பொம்பளைங்களோ தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ்ந்தாலே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காதா? சண்டை சச்சரவு இருக்காதா? எவ்வளோ இருக்கும். அப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறதுல இங்கே சண்டையே இல்லாமல் இருந்திருக்குமா? பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்குமா? நல்லாவே தான் போயிருப்பீங்களா? எல்லாமே இருக்குல்லம்மா. சரிங்களா? அந்த பிரச்சனைக்கு நான் வந்து 4 பேர்னால பிரச்சனை வரும் தான், நீங்கள் 4000 பேர் இருக்கும்போது பிரச்சனை வரும் தான். அந்த பிரச்சனைக்கு காரணமாக இந்த 21 நாய்க்குங்க இருக்காங்கன்றது தான் சொல்ல வரேன். இந்த தலைவிகள் இருக்காங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். இந்த தலைவிகள் வந்து இதை சுமூகமாக கொண்டு போகிற விஷயத்த இவங்களே பிரச்சனையாக்கி அந்த பிரச்சனை மூலியமா பணத்தை பார்க்குறாங்க. இப்போ நானும் என் தங்கச்சி அடிச்சுக்கிறோன்னா, நான் என் தங்கச்சி அடிச்சிட்டானா என் தங்கச்சிக்கு 1 லட்சம் ஃபைன். ஏன்னா என்ன அடிச்சிட்டா, நீ 1 லட்சம் ஜமாத்துக்கு வைக்கணும் சட்டாய்க்கு. அப்போது அடி நான் வாங்கினேன்ல, எனக்கு 51,000 ரூபாய் என்ன அடி வாங்கிட்டேன். ஆக மொத்தத்தில் இவங்களோட தீர்ப்பு அதில் என்னவா இருக்கும் சொல்லுங்க? பணமாக தான் இருக்கு. அடிச்சவங்களும் இது நியாயம் என்னன்னு சொல்லுங்க. அவங்களோட விளக்கம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு புரியுதான்னு நான் பார்க்குறேன்.
ஏன் அடிச்சவங்களாம் பணம் கொடுக்குறீங்க, அடி வாங்கணும் இது பணம் கொடுக்குறீங்கன்னா இது புரியலையேன்னா உடனே அங்கே என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதுக்கு பதில், சும்மா உடனே யாரையும் அச்சிட மாட்டாங்க. நீ சும்மா இருக்கும் போது உடனே அவன் வந்து உன்னை அச்சில்ல, நீ ஏதோ ஒரு வார்த்தை விட போய் தான் அவன் வந்து உன்னை அச்சிருப்பான். நீ வார்த்தை விட்டதுனால தானே ஆச்சு. வெய் நீயும் ஒரு 51. அடி வாங்கினதுக்கு 51. இதுதான் இந்த கட்ட பஞ்சாயத்தோட தீர்ப்பு. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஒரு லெட்ரு அவங்களுக்கு ஒரு லெட்ரு. அன்னைக்கு அந்த அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு எத்தனை தலைவிகள் வந்தாங்களோ அவங்க கையெழுத்து போட்டு இதுக்கப்புறம் நீ அவன் பேச்சு போ, அவன் பேச்சு அப்படி இப்போ கிளம்புங்க ஓடுங்க, காசு எடுத்துன்னு வந்து கட்டுங்க நாளைக்கு, இல்லை அப்பவே அப்பவே கொடுத்துடணும். இல்லைன்னா ஒரு வர டைம் அடுத்த பஞ்சு வரத்துக்குள்ளே நீ அந்த காசை ரெடி பண்ணி போய் கொடுத்துடணும். இதுதாங்க, இது எந்த ஒரு நியாயம், இது எங்க தீர்ப்பு? இதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம், இதை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்க கண்டிக்கிறீங்க சரி, உங்க கூட இருக்கிறவங்களே சில பேர் ஆப்போசிட் சைடு போயிட்டு உங்களை பத்தி வேற வழி இல்லைம்மா, வேற வழி இல்லை. ஆப்போசிட்டும் போய் என் கூட இருந்தவங்களும் போகலன்னா நான் வந்து அவங்க கூட 24 மணி நேரமும் கூடயே நான் சுத்த முடியாது. புரியுதுங்களா? நான் வந்து பாலியல் தொழிலுக்கு போகிறது தப்பு, கடை கேட்குறது தப்புன்னு நான் சொல்லலை. இந்த வெளிச்சம் ட்ரெஸ்ட்டும் அப்படிலாம் சொல்லலை. உன்னோட விருப்பத்தின் பேரில் நீ போ, உனக்கு இந்த பிஸ்னஸ் தான் பிடிக்குதா நீ பண்ணிக்கோ, அதை யாரும் தடுக்க முடியாது. ஒன்று புரியுதுங்களா? அதே போல் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீயே ஆண்டு அனுபவி. உன்னை சார்ந்த உன்னை பெற்றவங்களுக்கோ கூட பிறந்தவங்களோ அவங்கள வச்சு பாரு. ஏன்னா நாளைக்கு நீ செத்து போனீன்னா ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு திருநங்கை கூட்டம் வந்து சில சடங்குலாம் பண்ணும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தாய் தகப்பா அண்ணன் தம்பிங்களாம் இருந்து ஐயோ நாங்களாம் வரணும் இது அனாதை போனோம் தள்ளி விட்டா போயிடுவாங்க, அவங்களும் வருவாங்கல்ல. உன்னை நம்பி இருந்தவங்க பெற்றவங்களுக்கு செய்யிட்டு போ. 10 மாதம் சுமந்து பெற்றவங்களுக்குன்றது தான் நான் சொல்கிறேன். நீ சம்பாரிச்சு இன்னொருத்தர் திங்க எதுக்கு? இப்போ நீங்க கொலை மிரட்டல் எல்லாம் விடுறீங்களாமே? யாருக்கு? உங்க சைட்ல இருந்து போனவங்களுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் விடுறீங்க, உயிருக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றேன்.